Hello student, NEET 2023 questions பார்க்கலாம். NEET 2023 questions. On balance the given redox reactions, the equation கொடுத்திருக்காங்க, அதை பேலன்ஸ் பண்ணணும். அந்த கோஎஃபிஷியன்ட் A, B, C என்னன்னு கேட்குறாங்க. இப்போ the given equation நம்ம எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து எது ஆக்சிடைஸ் ஆகுது, எது ரெடியூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கிறோம். இப்போ குரோமியம் பார்த்தோன்னா இங்கே +6 ஸ்டேட்டில் இருக்குது, குரோமியம் வந்து +3ல் இருக்குது. இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து குறையுது, இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரிடக்ஷன் சொல்கிறோம். இது வந்து ரிடக்ஷன். சல்ஃபைட் பார்த்தோன்னா இங்கே சல்ஃபைட்லேருந்து சல்ஃபேட் ஆக்சிடைஸ் ஆகுது. இங்கே சல்ஃபர் வந்து +4 ஸ்டேட்டில் இருக்குது, இங்கே வந்து பார்த்தோன்னா சல்ஃபர் வந்து +6 ஸ்டேட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் நடக்குது, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஆக்சிடேஷன் சொல்கிறோம். இது வந்து ரிடக்ஷன். இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம ரெண்டு ஆஃப் செல்லாக பிரித்து எழுதிக்கிறோம். ரிடக்ஷன் ஆஃப் செல், ஆக்சிடேஷன் ஆஃப் செல்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரிடக்ஷன் ஆஃப் செல். இந்த Cr2O72- வந்து Cr3+ ரெடியூஸ் ஆகுது. இப்போ இந்த பக்கம் இதை பேலன்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணால் இங்கே வந்து 7 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே வந்து ஆக்சிஜன் இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், 7H2 ஆட் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடில் 7H2O. இங்கே வந்து பார்த்தோன்னா 14H+ வந்து இந்த பக்கம் அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் ஹைட்ரஜன் இல்லை, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம 14H+ ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து சார்ஜ் பார்க்குறோம். இங்கே வந்து 2 குரோமியம் இருக்குது, அதனால் நம்ம இங்கே 2 போட்டுக்கிறோம். இப்போ சார்ஜ் பேலன்ஸ் பண்ணுறோம். ஒரு 14+ ஒரு 2- 12 சார்ஜஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா 6 தான் இருக்குது. இப்போ சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 6 எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்துக்கோம். சல்ஃபேட் அயன் பார்த்தோன்னா நமக்கு சல்ஃபேட்டாக ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த ஆக்சிஜன் வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து 4 தான் இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு H2 ஆட் பண்ணுறோம். H2 ஆட் பண்ணால் இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து 2 ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஹைட்ரஜன் இல்லை, அதனால் இங்கே 2H+ ஆட் பண்ணுறோம். இப்போ சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறோம். இங்கே வந்து -2 இருக்குது, இங்கே வந்து பார்த்தோன்னா இது ஒரு -2, இது ஒரு 2+, அப்போ 0 ஆகிடும். இப்போ சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 2 எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம். இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம், இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ வந்து எலக்ட்ரானை கேன்சல் பண்ணுறது, இங்கே 6 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போ எலக்ட்ரானை கேன்சல் பண்ணுறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஈக்குவேஷன் 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த 3SO3 2- 3H2O gives 3SO4 2- plus 6H+ plus 6 electrons. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1 2 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணக்குள்ள இதில் கூட இந்த எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி இருக்கிறத அப்படியே எழுத வேண்டியதான். மீதி என்னென்ன இருக்குது, அந்த Cr2O7 2- அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3SO3 2-, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு H+ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 14H+ இருக்குது, இங்கே ஒரு 6H+ இருக்குது. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 8H+ வரும். gives இந்த 2Cr3+ எழுதிக்கிறோம், 2Cr3+. தென் பார்த்தோன்னா நமக்கு இந்த 3SO4 2- இருக்குது, ப்ளஸ் 3SO4 2-. தென் பார்த்தோன்னா நமக்கு 4H2 இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ். இப்போ இது வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து 1 3 8 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. இப்போ 1 3 8 நமக்கு கரெக்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ ஆப்ஷனை நம்ம செக் பண்ணக்கூட நமக்கு 1 3 8 வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது.
ஆப்ஷன் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது. 1 3 8 ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது. I hope you understand, student. Thank you. All the best.